நல்ல படம், திரைப்படம். இந்த காலகட்டத்தில நம்மலாம் பார்க்க முடியாத ஒரு திரைப்படம். அரிய திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய இந்த பாராட்டு விழாவுக்கு என்ன பேசுறதுக்கு அழைத்த அ திரு பாஸ்கரன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அம் இன்னும் நான் வந்து பேச வேண்டியது 3 கேரக்டர் மட்டும் பேசலான்னு பார்க்குறேன். அவங்க தோழர் மஞ்சுளா அவர்கள் நெறைய பேசிட்டாங்க. அது இருந்தாலும் என்னுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அதனால நான் அத பேசிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். முதல்ல வந்து அந்த சித்தி. அந்த படத்துல வந்து அந்த சாச்சி கேரக்டர். அந்த கண்ணாடி மாளிகை அப்படின்ற ஒரு வீடு தான் அதோட ஃபர்ஸ்ட்டு தொடக்கம். அதுதான் அவங்களுடைய பூர்வீக வீடு. தோழர் சொன்ன மாதிரி வந்து அங்க வந்து பாய் தான் வந்து மொடஞ்சிட்டுருக்காங்க. ஐ மீன் தறி கைலி தறி நெஞ்சிட்டுருக்காங்க. இதுல இன்னும் வந்து நான் ஒட்டி போனோம்னா, நானும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். எங்க அம்மா வந்து சின்ன வயசுல பாய் தான் போடுவாங்க தறி. ஸோ என்னுடைய வாழ்வியலும் வந்து எங்க அம்மா சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வந்திருக்காங்க. ஸோ எனக்கும் அதோட ஒரு ஒட்டுதல் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதில வந்துட்டு அந்த கண்ணாடி மாளிகை அப்படிங்கிற ஒரு ஒரு வீட்ல இருந்து இந்த விஷயம் தொடங்குது. அந்த சாச்சி வந்துற சித்தி அவங்க வந்து அப்பதான் கல்யாணம் பண்ணி வராங்க. அந்த குடும்பத்தோட சூழ்நிலைகள் பார்த்துட்டு, அவங்க சாச்சா வந்து என்ன பண்றாரு, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து வெளிநாடு போறதாக பிளான் பண்ணி வெளிநாடு போறாரு. அந்த வயது வந்து இளம் வயது. கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாசம், 3 மாசம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அந்த பெண்ணுடைய தனிமை, அந்த பெண்ணுடைய ஏக்கம், என்னவா இருந்தாலுமே வந்து தியாகம் பண்ணப்படுது அந்த இடத்துல. அதுதான் நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும். ஏன்னா, கல்யாணம் பண்ணாங்க, அவருக்கு என்னப்பா அவ புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு ஈஸியா பேசிடுவாங்க. ஆனா, அந்த பெண்ணுக்குரிய அந்த உணர்வுகள் எல்லாமே உணர்வுகள் மீனிங் ஒரு கோபம், சண்டை, யார் கூட போடுறது, யார் கூட பேசுறது அந்த மாதிரி. ஏன்னா, இந்த இந்த கதை வந்து சொன்ன காலகட்டம் வந்து அப்போ ரொம்ப 85, 6ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில வந்து பெண்கள் பொதுவாவே 6 மணிக்கு மேல வெளில வர முடியாது. அந்த சமூகத்துடைய பெண்கள். அந்த காலகட்டத்தில இருந்தும் கூட அவங்களுடைய உணர்வுகள் அனைத்தையும் வந்து அவங்க தியாகம் பண்ணிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுக்கு அவங்க அனுப்புறாங்க. அப்போ வந்து தோழர் சொன்ன மாதிரி, அவர் போம்போது ஒரு ஒரு பார்வை, ஏக்கமான ஒரு பார்வை இருக்கும். அந்த குழந்தை, அந்த மச்சானுடைய பையன், ஹீரோ. அந்த பையனுக்கு பிடிச்சு ஒய்ஃப பார்த்துக்கிட்டே அவர் வந்து கிஸ் பண்ணிட்டு போவாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஒரு தொடுதல். அது அந்த பொண்ணுக்கு அது புரிஞ்சுக்கிடும். அவங்க வந்து லைட்டா வந்து அவங்க சிரிப்பாங்க. போயிட்டு வரேன்னு கூட அவரால வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து கூட்டு குடும்பமா இருந்தது. அது அப்படிதான் இருந்திருக்காங்க. அப்படிதான் இருக்க முடியும். ஸோ இது இது வந்து இந்த சித்தியுடைய அந்த இளமை பருவம். அப்புறம் வந்து இந்த மேடம் சொன்ன மாதிரி வந்து, இந்த நிர்வாகம் வந்து சித்தி கையில போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண் வந்து தலை நிமிர்ந்து நிப்பாங்க. அந்த இடத்துல வந்து மாடியில இருக்கும்போது தலை நிமிர்ந்து நிப்பாங்க. அது இவ்வளதான் அவங்க கேரக்டர் மாறிருமா அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா, நான் அப்படி யோசிக்கல. ஏன்னா, அவங்க அவங்களுடைய மச்சான, அதாவது ஹீரோவுடைய அப்பாவ கூட அவங்க எதிர்த்து பேசல. 1, 2 இடத்துல வந்து அவங்க கோவப்பட்டு பேசியிருப்பாங்களே தவிர, அப்போ 1, 2 இடத்துல வந்து அவங்க அந்த ஒரு வார்த்தை பேசுவாங்க. ஆனா, அதுக்கு அவங்க மச்சான் வந்து பேசும்போது, அவங்க அத அமைதியா வந்து ஏத்துக்கிடுவாங்க. அதனால நான் நம்புனேன், அந்த சித்தியோட கேரக்டர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இந்த இடத்துல ஒரு தாக்குழி போட்டு அ இருந்த ஒரு ஒரு தறி நெஞ்ச ஒரு வீடு வந்து டைல்ஸ் ஒட்டப்பட்டு பெரிய லெவல் ஆகி, அவங்க ஃபர்ஸ்ட்டு மாடியில நின்னு பார்க்கும்போது, ஒரு பெருமையா பார்ப்பாங்க, தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க. அது எதற்குடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பம் வந்து தலை நிமிர்ந்துருச்சு. அப்படிங்கிற ஒரு அடையாளத்த தான் நான் வந்து என்னோட பார்வையில புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இவங்க மச்சான் அம் பையன் வந்து பணத்துக்காக ஒரு இடத்துல வந்து ஏமாந்துருவாரு. அப்போ ஏமாந்திருக்கும்போது உட்கார்ந்திருந்து அந்த இடத்துல என்ன பண்றது பணத்துக்குன்னு அழும்போது, அவங்க சாச்சி வந்து எல்லார்ட்டயும் கேட்டியே, என்கிட்ட கேட்க உனக்கு தோணுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைய கொண்டு வப்பாங்க.
அப்போ அந்த பையன் சொல்லுவாரு, இதுதானே உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது குற்றப்படுத்தாம, நீங்க உங்க இளமையெல்லாம் தொலைச்சு, நீங்க சம்பாரிச்ச பணம், நகை, இதான் சந்தோஷமா இருக்கும்னு சொன்னதுக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இது மட்டும் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ கூட நினைச்சிட்டல்லன்னு சொல்லுவாங்க. அதுதான் முழுமையான இல்ல? அதுதான் முழுமையான வசனமா இருக்கும். நீ நினைச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுல ஒரு ஹிடன் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இஸ்லாமிய வழக்கப்படி பெண்களுடைய நகை, அம்மாமாருடைய நகை வந்து இவங்களுக்கு தான் போகணும்னு இல்ல. அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு குடுக்கலாம். அப்போ அவங்க அந்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என் பொண்ணு வேற இல்ல, என் பிள்ளை வேற இல்ல, நீ வேற இல்ல. 2ம் எனக்கு ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட உரிமையும் வந்து நான் யாருக்கு குடுக்கணுன்றத நான் முடிவு பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுப்பாங்க. ஸோ இது ஒவ்வொன்னும் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இவங்க 2வது கடைசில வந்து இந்த ஹீரோ வந்து இந்த 2ண்ட் ஹீரோயின் கூட அ அ பேசி பழகி ஒரு ஒரு காதலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம், ரொம்ப பெருமையா போய் போய் பார்த்துட்டு, அவருக்கு தேவையான தண்ணியோ, காஃபியோ வாட்டெவர் ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல வச்சுட்டு போறது அதிகமா அவங்களா தான் இருக்கும். அவரு அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. அவங்க சித்தி வந்து அவங்க ஹஸ்பண்ட்ட ஃபோன்ல சொல்லிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு. ஸோ தான் பையன் வந்து ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ண ஒரு இடத்துல, அந்த பையன் எப்படி வந்து அவங்க வருங்கால மனைவிட்ட பேசும்போது, ஒரு தாய் எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ, அப்படி ஒரு சந்தோஷம் தான் வந்து அந்த கேரக்டர் வந்து நான் பார்த்தேன். இது வந்து ரொம்ப ஒரு அ எல்லாரும் சொன்ன மாரி சீரியல்ல வர சித்தி கிடையாதுங்க இது. இது உண்மையிலேயே தியாகம் பண்ண சித்தி. அப்படிதான் வந்து இந்த விஷயம். 2வது வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின். அவங்களோட இதில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க காலகட்டத்தில இஸ்லாமிய பெண்கள் வந்து 6 மணிக்கு தான் வந்து அவங்க வெளியில வருவாங்க. ஈவ்னிங் வந்து 6 மணிக்கு மேல தான் அவங்க தண்ணி எடுக்க வெளிய வருவாங்க. அப்ப கூட அவங்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்கும்னா, அப்படி அவ்வளதான். அந்த ஒரு சின்ன ஒரு பார்வைக்காக தான் வந்து அந்த ஹீரோ வந்து அவ்வளோ தூரம் இருப்பாரு. சகோதரி சொன்ன மாதிரி, ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டாங்க. அவங்க வீட்ல வந்து இந்த இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மேடம் சொன்ன மாரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்ப வந்து அந்த ஹீரோ சொல்லுவாரு, "நான் திருட போனேன்." பேச போவாங்க, மாட்டிக்குவாங்க. "அப்ப நான் திருடத்தான் போனேன்." அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க அவர் வந்து அடி வாங்குவாரு. அந்த ஹீரோ வந்து அடி வாங்குவாரு. ரூ. 1000 அபராதம் போடுறோம். உனக்கு ஓகேவான்னு சொல்லுவாங்க. ரூ. 1000 எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடிக்குமே வந்து ரூ. 100 குறைச்சிட்டே வருவாங்க. கதை சொல்லிட்டு இருக்கணும். இல்லைங்க. என்னால வந்து என்ன வந்து இழுத்த விஷயங்கள என்னால வந்து மீறிட்டு போ முடியல. அப்போ வந்து ஒவ்வொரு அடிக்குமே வந்து அவர் தாங்காது, தாங்காதுன்னு சொல்லிட்டே வருவாரு. அந்த இதுக்கு ரூ. 100 குறைச்சிட்டு வரும்போது. அப்ப அந்த யூசுப் பாயா வாழ்ந்தவர் வந்து ரூ. 300 வந்து ஒத்துக்குவாரு. பையன காப்பாத்துறதுக்கு. ஏன்னா, அவருக்கு தெரியும் தான் பையன் அந்த தப்பு பண்ணல. அந்த பொண்ணுவோடைய மானத்த காப்பாத்துறதுக்கு தான் அத சொல்றான் அப்படிங்கிறத, அந்த யூசுப் பாயா வாழ்ந்த ஐயா வந்து அத கரெக்ட்டா வந்து சொல்லுவாரு. போதும் நான் இத ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைய அடிக்காதுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ இது வந்து அப்போ வந்து ஒரு வார்த்தை வந்து அந்த முதல் கதாநாயகி வந்து கதவ திறந்துட்டு வெளிய ஓடி வருவாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து போகாத வெளில போக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ண அடிச்சு உட்கார வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நமக்கு இந்த 4 செவரு தான் உலகம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துல அந்த அந்த பீரியட்ல அப்படிதான் இருந்திருக்கிறாங்க பெண்கள். அதையும் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து இருக்காது. அந்த பிரச்சனையோட முடிஞ்சிரும். ஹீரோவ பத்தி பேசணும். நான் கடைசில பேசுறேன். ஏன்னா, இது பெண்கள் விழான்னு போட்டிருக்காங்க. என்ன கவர்ந்த 2 கேரக்டர் இருக்கு. ஐயா யூசுப் பாய் அவர்களும், அந்த ஹீரோ அபுவும். கண்டிப்பா நான் பேசி தான் ஆகணும்னு நான் பேசுறேன். 3வது வந்து இந்த 2ண்ட் ஹீரோயின். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த முதல் ஹீரோயினுக்கு அப்படியே மாற்றா இருப்பாங்க. அப்படியே எதிர்ப்பதம் தான். என்னன்னா, ஒரு பெரியாரிய சிந்தனையோட அவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து அவங்க அந்த சீன் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நூலகம் சொல்றாங்கல்ல, அதுல வந்து அந்த போர்டுல வந்து ஒவ்வொரு வார்த்தையும் கோட் பண்ணிட்டு போவாங்க.
பெரியாரிய பெண்கள் எப்படி இருக்காங்களோ, அமைப்பில் உள்ள பெண்கள் எப்படி இருக்காங்களோ, அதே மாதிரி நின்னு ஸ்டேஜ்ல நின்னு அவங்க பேசுவாங்க. சுயமரியாதை அதிகமா இருக்கும் அவங்களோட பேச்சுல. அந்த முதல் ஹீரோயினுக்கும் 2வது ஹீரோயினுக்கும் உள்ள வித்தியாசம் இது. ஒவ்வொரு இவங்க 2 பேருமே வந்து மீட் பண்ணுவாங்க அதே நூலகத்துல. மீட் பண்ணும்போதும் அந்த ஒரு சீன் முடிஞ்சா உடனே அத வந்து ஒரு விஷயம் கோட் பண்றது. இடையில வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். சூழ்நிலை வரும்போது ஒரு வார்த்தை அந்த பொண்ணு முன்னாடியே சொல்லும். "உனக்காக உன் வீட்ல உள்ளவங்க தான் என்கிட்ட அதிகமா பேசுனாங்க. அதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த குடும்பத்த மிஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கணும்னு பண்றேன்னு" சொல்லுவாங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து பிரியிறாங்க. அப்ப பிரிஞ்சுட்டு மேடம் சொன்ன மாதிரி, "எனக்காக ஏன் பேசல?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வெளியேறும்போது ஒரு வார்த்தை அதுல இருக்கும். அந்த ஒண்ணு மட்டும் என் மனசுல நின்னுச்சு. நான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஒரு வார்த்தை பாருங்க. "கெட்டவர்களின் கொடுமையான வார்த்தைகளை விட, நல்லவர்களின் அதிர்ச்சி அளிக்கும் மௌனத்தை தான் வரலாறு நினைவில் கொள்ளும்." இதுதான் வந்து அந்த கோட். நான் எனக்காக நீ ஏன் பேசல? நான் பேசவே இல்லையோ! நான் ஒண்ணுமே பேசல. ஏன் பேசல? அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்குது. நான் ஒண்ணுமே பண்ணலையே! ஏன் பண்ணல? எனக்காக ஏன் பண்ணல? பண்ணியிருக்கணும்ல அந்த இடத்துல. அப்படின்ற ஒரு ஒரு சுயமரியாதை மிக்க பெண்ணா தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. இது வந்து டைரக்டர் அவர்கள் எல்லா விஷயத்திலுமே அவங்க வந்து வெறுமனே வந்து ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்புறம் வந்து ஒரு நூலகத்துல மீட் பண்றாங்க. அப்படி அப்படி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த சினாரியோவுக்கு என்னென்ன அந்த காட்சிக்கு தேவையான ஒரு ஒரு விஷயத்த வந்து அவர் போர்ட்ல வந்து கோட் பண்ணிட்டே போறாரு. அதுல தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது இருக்கட்டும், இப்ப நான் சொன்னது, மார்ட்டின் லூதர் கிங் சொன்னது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் சொன்ன விஷயம் வந்து அதுல ஒண்ணு விஷயத்திலயும் கோட் பண்ணிட்டே போவாரு. அப்புறம் கடைசியா வந்து அந்த கல்யாணம் நடக்காது. இவர் வெளிநாடு கிளம்பி போணுன்ட்டு போவாரு. அப்படி போம்போது ரூட் மாறிரும். ஐ மீன் இனி வேண்டாம் அப்படின்னு அவரே ஃப்ரெண்டு கூட வர ஃப்ரெண்டு சொல்லுவாரு. நான் அல்லாஹ் இத விரும்பலன்னு நெனைக்கிறான் அப்படின்னு சொன்னோன்ன, சரி ஓகே நம்ம அப்புறம் அப்படியே அப்படியே வந்து சஸ்பென்ஸா வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ்வ தேடி அவர் போவாரு. எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிருப்பாரு. அப்ப போயிருக்கும்போது, அந்த ஹீரோயின் வந்து, "எப்படி இருக்க அபுன்னு?" கேட்கும். அப்பதான் இந்த மனுஷன் சொல்லுவாரு, உன் அவ்வளவு வலியில இருப்பாரு. அவ்வளோ வேதனையில இருப்பாரு. அப்போ மேடம் சொன்ன மாதிரி, அந்த காதல் அப்படிங்கிற உணர்வு இருந்தா மட்டும் தான் அந்த வார்த்தை பேச முடியும். அவரு என்ன பேசுவாரு? "உன் குரல் இவ்ளோ அழகா இருக்குமான்னு?" கேட்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத வசனம். ஸோ வந்து அந்த அந்த பேசி முடிச்சுட்டு, அந்த பொண்ணு கடைசில சொல்லும், "நான் குலா வாங்குறேன் என் ஹஸ்பண்ட்ட இருந்து. விவாகரத்து கேட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லும். அப்ப விவாகரத்து கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு அவங்க அம்மா சொன்ன வார்த்தைய சொல்லும். 4 செவர் மட்டும் தான் உலகமா? அத சொல்றதுக்கு அந்த பொண்ணுக்கு எத்தன வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுடைய அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், அவங்க வந்து யாருமே நடிக்கவே இல்லங்க. எல்லாமே வாழ்ந்திருக்காங்க. நம்ம வந்து அவங்க இடத்துல இருந்து நம்ம எப்படி பார்த்தா எப்படி நம்ம அவங்க இடத்துல வாழ்ந்தா எப்படி இருப்போமோ, அப்படிதான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பெண்கள் மட்டும் நல்லா நடிச்சாங்க, நல்லா இருக்கு, இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு போக விரும்பல. நான் 2 கேரக்டர் பத்தி பேசியே ஆகணும். யூசுப் பாய் பற்றியும், அபு பத்தியும். சார் கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கும்ல? பேச ஓகே, ஓகே நன்றி. அந்த யூசுப் பாயா வந்து வாழ்ந்தவர் வந்து, அந்த மகன் மேல உள்ள அதீத பாசமாகட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்து பார்த்து பண்றதாகட்டும் அவங்க குடும்பத்துல, இதெல்லாம் வந்து அவங்க பையன காப்பாத்துறாரு. ரூ. 300 அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு ரூ. 300ன்றது பெரிய விஷயம். ஆனாலும் மகன வந்து காப்பாத்துறாரு. கடைசில வந்து இந்த வீடு தான் நம்ம கைய விட்டு போகுதுன்னு சொல்லும்போது, அவருக்கு நல்லாவே உணர்ந்து அவர் வந்து அந்த தொழுதுட்டே வந்து அவர் அந்த இறக்குற இடமாகட்டும், நான் உண்மையிலே 2 இடத்துல ரொம்ப அழுதேன். ஒண்ணு வந்து இந்த அபு கேரக்டர் அடி வாங்கும்போது வந்து நான் அழுதேன். 2வது அவங்க அப்பா வந்து மௌத்தா போம்போது நான் அழுதேன். அந்த 2 விஷயமே ரொம்ப யாருமே அப்படி நடிச்சாங்கன்னு சொல்ல முடியலங்க என்னால. அதே மாதிரி இந்த ஹீரோவ பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா, அவரு ஏதோ வந்து புதுசா தான் அறிமுகமானாருன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அவர் புதுசா அறிமுகமான மாரியே தெரியலங்க. ஒரு ஒரு 11 வயது பையன் எப்படி இருப்பானோ,
அந்த மாதிரியான ஒரு உடல்வாகு, மீசை இல்லாம. அப்படி திடீர்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய லெவல்ல. ஒரு பெரிய ஆளா, உடம்பு குண்டாயி, தாடி வச்சு, அவருடைய அந்த அந்த காதலாகட்டும், சந்தோஷமாகட்டும், சோகமாகட்டும், அழுகையாகட்டும், இது எல்லாத்தையுமே அந்த தாடிக்குள்ளதான் அவர் மறைச்சிருக்காருன்னு தான் நான் நம்புறேன். உண்மையிலே செம்மங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த படங்கள் வந்து ஏன் பெரிய அளவு இன்னும் கொண்டாடப்படலைன்னு தெரியல. ஏன்னா நான் 2 முறை நான் போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு எனக்கு வந்து அது ஷோவே கேன்சல் ஆச்சு. அது என்ன காரணம் தெரியல. இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டிய படங்கள்ங்க. சும்மா வந்துட்டு கிளப் டான்ஸ் ஒரு 4 டான்ஸ் ஆடுறது, 4 ஃபைட்டு, கைய கால தூக்கிக்கிட்டு இது மட்டுமே வந்து நம்ம எல்லாம் படமா பார்த்துட்டோம். இந்த தலைமுறை கொண்டாட தவறிடுச்சு இந்த படத்தை. தயவு செஞ்சு போங்க, எல்லாரும் படம் பாருங்க. உண்மையிலே நம்ம வந்து நம்மளாம் இருந்து எப்படி இருக்குமோ, நம்ம குடும்பத்துல ஒண்ணு இருந்தா எப்படி இருக்குமோ, அப்படியான விஷயங்கள் தான் இந்த படத்துல இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி.